ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம கைக்குத்தல் அரிசி புட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது நம்ம அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். நான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 3 டைமாக போட்டு நான் வறுத்துக்கிறேன். நல்லா அது செவந்து வரணும். இந்த சின்ன சோளம் வறுத்தோம்னா அப்படியே வெடித்து அது பூத்து வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே வரும் இந்த அரிசியும். நல்லா செவந்துருச்சுன்னா அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு வறுத்தோம்னா பாதி வறுபடும், நம்மளுக்கு பாதி வறுபடாமல் இருந்துடும். அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பூத்து வந்திருக்கும். அவ்வளோதான், மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு புட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவுன்றதுனால தண்ணி நல்லாவே இழுக்கும். ஒரே டைமில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஏன்னா ஒரே டைமில் ஊற்றினா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அது அப்புறம் கஷ்டமாயிடும். இது போல் பிசைஞ்சிட்டு இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா அப்படி வரணும். அது கரெக்டான பதமாக இருக்கும். அப்படியே அள்ளி நம்ம இட்லி குண்டானில் ஒரு துணியை நனைச்சி போட்டு அதில் அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வேகணும். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லாவே வெந்திருக்கு. அவ்வளோ அது சூடாக இருக்கும் போதே நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு கிளறிடணும். நான் வந்து சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் அது சீக்கிரம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் அதில். ஏன்னா ஒரு மாதிரி சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கா மாதிரி இருக்கும் சர்க்கரை. அது சூட்டோடையே போட்டு நம்ம கிளறிடணும். அது மிக்சியில் போட்டு நான் தேங்காயை பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடிச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், நெய்யும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். அது கொஞ்சம் செட் ஆகணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கைக்குத்தல் அரிசி போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, இந்த கைக்குத்தல் அரிசிலாம். நீங்களும் இது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.